ஆஃப்டர் மேரேஜ் நான் சீரியஸாக சண்டே தான் மிஸ் பண்ணேன். காலைல எங்கள் அம்மா வீட்டில் எந்திரிப்பேன், நல்லா வந்துட்டு மெனு சொல்லிட்டு சூப் குடிச்சிட்டு அகைன் எங்கள் அம்மா சுட சுட மொறுன்னு தோசை சுட்டு தருவாங்க. நல்லா இட்லி பொடியில் டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்காக வந்துட்டு லஞ்சு பண்ணிவிடுவாங்க. அதையும் நல்லா சாப்பிட்ருவேன். இன்றைக்கி மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஆறாமல் தூங்கிட்டு கம்முன்னு இருக்காமல் நானும் இன்றைக்கி என் தம்பியும் வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, என் முடியை நான் இந்த ஆர்டரப்பையும் வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஹேர் கட் பண்ணலான்னு தான் போகிறேன். ஆக்சுவலி ஹேர் கட் வந்து பிளானே கிடையாது. என் ஹஸ்பண்டை கொஞ்சோண்டு முடிய தான் வெட்ட சொன்னேன். அதுக்கு வந்துட்டு நோ நான் வந்துட்டு எப்படி வேணாலும் முடி வளர்த்துக்கலாம், நீ கேட்கக்கூடாது, நீ எப்படி கட் பண்ணாலும் நான் கேட்டுக்க மாட்டேன் அப்படின்னு வாயை விட்டுட்டாங்க. நான் போய் சொன்னேன், ஷியோரா ரிக்ரெட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 10 டைம் கேட்டுக்கிட்டேன். ஷியோர் தான், நீ மொட்டையே அடித்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு வாயை விட்டுட்டாங்க. சரி ஹேர் கட்டை தான் ஒன்று பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நானும் இன்னைக்கு தாராளமாக போய் ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆக்சுவலி எங்கள் அம்மா தான் இந்த அக்காவை ரெஃபர் பண்ணாங்க. ஸ்ப்ளிட்டன்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறேன் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லி வச்சுருந்தேன். அதனால தான் எங்கள் அம்மா இந்த அக்காட்ட விட்டுருந்தாங்க. பட் அந்த அக்காட்ட நான் வேறு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி என் பேச்சை கேட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு என்ன ஹேர் கட் பண்ணியிருப்பேன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்.